இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்பு செய்திகள். சுவிட்சர்லாந்தில் தலைவர்கள் ஆங்கிலத்தில் பேச தடை. நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றம். விடுதலை புலிகளின் தலைவரை தேசிய தலைவர் என்று குறிப்பிடுவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அதிருப்தி அளிப்பதாக முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு வழங்கப்பட வேண்டும் என்று இந்திய மத்திய அரசாங்கத்திடம் கோரிக்கை மனு ஒன்று கையளிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உடனான மோதலுக்கு பிறகு தி அமெரிக்கன் பார்ட்டி என்ற கட்சியை தொடங்கிய ஏலான் மஸ்க். ரஷ்யா முன்னெடுக்கும் தாக்குதல் குறித்து அமெரிக்கா உக்ரைனுக்கு எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட புதிய மசோதா ஒன்று சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்துள்ளது. இந்த மசோதாவின்படி சுவிஸ் அரசியல்வாதிகள் மற்றும் தலைவர்கள் பிற நாடுகளின் தலைவர்களுடன் உரையாடும்போது ஆங்கிலத்தை பயன்படுத்தக்கூடாது என திட்டவட்டமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக சுவிட்சர்லாந்தின் 3 முக்கியமான தேசிய மொழிகளில் ஒன்றான ஜெர்மன், பிரெஞ்சு அல்லது இத்தாலியில் மட்டுமே பேச வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் 93 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 81 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். மசோதாவிற்கு எதிராக வாக்களித்தவர்கள் இதை ஒரு மொழி தேசியவாத நடவடிக்கையாகவும் சர்வதேச தொடர்புகளை பாதிக்கக்கூடியவையாகவும் விமர்சித்துள்ளனர். ஆனால் ஆதரவாளர்கள் இது நாட்டின் கலாச்சாரத்தை, மரபை மற்றும் மொழி அடையாளத்தை காத்திடும் முக்கியமான நடவடிக்கையாக கூறியுள்ளனர். இதில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஏற்பட்டது. தற்போதைய சுவிஸ் ஃபெடரல் கவுன்சில் உறுப்பினரும் பொருளாதாரம், கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறையின் அமைச்சருமான காய் பார்மெலின் கடந்த காலத்தில் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கும் போது ஆங்கிலத்தில் பேச முயன்றார். ஆனால் அவர் கூறியது "ஐ கேன் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் பட்" என தடுமாறிய பின்னர் உடனே பிரெஞ்சுக்கு திரும்பி பேசியது பெரும் பேசு பொருளாக மாறியது. அவரது இந்த பேச்சு பலருக்கும் இந்த மசோதாவின் பின்னணி குறித்து விளக்கமாக இருந்தது. ஏனெனில் சில சுவிஸ் தலைவர்கள் தங்களுக்கு ஆங்கில அறிவு இல்லாதது அல்லது அதிக தன்னம்பிக்கையுடன் பேச முடியாத நிலைமையை அடிக்கடி சந்திக்கிறார்கள். சுவிட்சர்லாந்து தன்னுடைய மொழி அடையாளங்களை காக்கும் வழியில் எடுத்துள்ள இந்த நடவடிக்கை ஒருபுறம் சர்வதேச நட்பு உறவுகளில் தடையாக அமையக்கூடும் என்ற அச்சத்தையும், மறுபுறம் தேசிய மாந்திரீக மொழிகளின் மரியாதையை நிலைநாட்டும் முயற்சியையும் ஒருங்கிணைக்கும் வகையில் உள்ளது. இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை தமது தேசிய தலைவர் என நாடாளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் தொடர்ச்சியாக குறிப்பிடுவதை கடுமையாக கண்டித்துள்ளார் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர. அவர் அளித்த ஊடகவியல் அறிக்கையில், அர்ச்சுனா தனது குறுகிய அரசியல் லாபத்துக்காகவும் பிரபல்யத்திற்காகவும் ஒரு பயங்கரவாத இயக்கத்தின் அடையாளங்களை பயன்படுத்துகிறார். இது வடக்கு மற்றும் தெற்கில் இனங்களுக்கிடையே மோதலை தூண்டக்கூடியது என அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் பிரபாகரனை தேசிய தலைவர் என சொல்லும்போது அது அரசியலமைப்புக்கு முற்றிலும் எதிரானதாகும். நாடாளுமன்ற சிறப்புரிமை என்பது இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படக்கூடியதல்ல எனவும் அவர் வலியுறுத்தினார். அதே நேரத்தில் 300 கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்ததாக அர்ச்சுனா கூறியதையும் சரத் வீரசேகர கடுமையாக விமர்சித்துள்ளார். மேலும் தமிழ் டயஸ்போராக்களிடமிருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிதி பெற்றதாக அர்ச்சுனா கூறியுள்ள விடயம் தொடர்பாக அரசாங்கம் இதன் உண்மைத்தன்மையை மக்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் அர்ச்சுனாவின் இந்த கருத்துக்கள் முன்னாள் போராளிகள் மத்தியில் புதிய உத்வேகத்தையும் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிக்கல்களையும் உருவாக்கக்கூடியதென சரத் வீரசேகர எச்சரிக்கையுடன் கூறியுள்ளார். இந்நிலையில் அர்ச்சுனாவின் செயற்பாடுகள் எதிர்காலத்தில் காணி விடுவிப்பு மற்றும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சரத் வீரசேகர இறுதியாக கூறியதாவது, அரசியல் பிரபல்யத்திற்காக கடந்த காலத்தின் நிழல்களை இழுக்கக்கூடாது. நகத்தால் கிள்ளி எடுத்து வைக்க வேண்டியதை கோடரியால் வெட்டி வீழ்த்தும் நிலையை உருவாக்கும் முயற்சிகள் மக்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான கோரிக்கை மனு ஒன்று இந்திய மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை மதுரை ஆதீனம் நேற்று நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிடம் கையளித்துள்ளார். இதுகுறித்து விளக்கமளித்த மதுரை ஆதீனம், முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு வந்தபோது அவரை சந்தித்து பேசினேன். இப்போது உள்துறை அமைச்சர் அமித் ஷா கோயிலுக்கு வருகை தந்தார். அவரை கோயில் முன்பு வரவேற்றது எனக்கு பெருமையாகும். அவரிடம் முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கையளித்தேன்
என்றார். அந்த மனுவில் இலங்கையில் தமிழர்கள் இன்றும் இராணுவ வன்முறைகள் மற்றும் அழிவுகளுக்கு உட்பட்டிருக்கின்றனர் என்பதை குறிப்பிடுகிறார். அவர்களுக்கு தங்களது இன அடையாளத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த ஒரு தனி தமிழீழ நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்பதே அந்த கோரிக்கையின் முக்கிய நோக்கம். மேலும் இந்திய கடற்படைகள் மற்றும் மீனவர்களிடையே தொடர்ச்சியாக ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து கவலை தெரிவித்த அவர், கச்சத்தீவை மீட்டெடுத்து இந்தியாவுடன் இணைத்தாலே இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடற்றொழிலாளர்கள் மீதான தாக்குதல்களும் அவர்களுடைய பாதுகாப்பு பற்றிய கவலையும் மனுவில் இடம்பெற்றுள்ளது. இதற்கான சரியான தீர்வுகளை மத்திய அரசு வகுக்க வேண்டியதையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அரசியலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தும் வகையில் உலகின் பிரபல தொழிலதிபரும் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியுமான ஏலான் மஸ்க் புதிய அரசியல் கட்சி ஒன்றை தொடங்குவதாக அறிவித்துள்ளார். தி அமெரிக்கன் பார்ட்டி என பெயரிடப்பட்டுள்ள இந்த கட்சி நடுத்தர வர்க்கத்தின் கனவுகளையும் பிரச்சினைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஏலான் மஸ்க் இடையே வரி மற்றும் செலவுத் திட்டங்களை மையமாகக் கொண்ட கருத்து வேறுபாடுகள் தீவிரமாகி வந்தன. சமூக ஊடகங்களில் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் கடுமையாக விமர்சனங்கள் செய்யத் தொடங்கியதுடன் அரசாங்க ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாக ட்ரம்ப் மிரட்டியதையும் தொடர்ந்து மஸ்க் தன்னுடைய பதிலடி நடவடிக்கையாக மாற்றியுள்ளார். மஸ்க் தனது எக்ஸ் தளத்தில் நாட்டில் நடுத்தர வர்க்கம் பிரதிநிதித்துவம் பெறுவதை உறுதி செய்யும் ஒரு புதிய அரசியல் கட்சி தேவையா என்ற கேள்வியுடன் ஒரு கருத்துக் கணிப்பை நடத்தியிருந்தார். இதில் 5.63 மில்லியன் மக்கள் பங்கேற்றதுடன் 80% பேர் ஆம் என பதிலளித்தனர். இது மட்டுமல்லாமல் அவரின் இந்த அறிவிப்பு சமூக ஊடகங்களில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தி அமெரிக்கன் பார்ட்டி என்ற புதிய கட்சியின் பெயரையும் அவர் சமூக ஊடகத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இதுகுறித்து மஸ்க் தனது அறிக்கையில், இந்த பெயர் நாட்டு மக்களிடம் நம்பிக்கை மற்றும் ஒற்றுமையை உருவாக்கும், இது உண்மையான அமெரிக்கருக்கான கட்சி என கூறியுள்ளார். இந்நிலையில் இந்த அறிவிப்புக்கு அமெரிக்க அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் எதிர்கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சிலர் இதை மஸ்கின் அதிகார விருப்பத்தின் வெளிப்பாடாக கூறினாலும் பலர் நடுத்தர வர்க்கத்தின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய புதிய சக்தியாக இக்கட்சியை பாராட்டி வருகின்றனர். ஏலான் மஸ்கின் இந்த அரசியல் முயற்சி வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தல்களில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் என அரசியல் வல்லுநர்கள் கணிக்கின்றனர். உக்ரைனின் சமீபத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி அளிப்பதாக ரஷ்யா கூறியிருந்தாலும் அதற்கான முழுமையான நடவடிக்கைகள் இதுவரை தீவிரமாக ஆரம்பிக்கப்படவில்லை என அமெரிக்க அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். கடந்த வார இறுதியில் உக்ரைன் மிகப்பெரிய அளவில் 117 ட்ரோன்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்தி ரஷ்யாவின் உள்நாட்டு பகுதிகளில் தாக்குதல் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் குறைந்தது 20 ரஷ்ய போர் விமானங்கள் இலக்காகியதாகவும் அவற்றில் 10 விமானங்கள் பெருமளவில் சேதமடைந்ததாகவும் அமெரிக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இந்த தாக்குதலில் 40 விமானங்கள் சேதமடைந்ததாக கூறினார். ஸ்பைடர்ஸ் வெப் எனும் குறியீட்டு பெயரில் திட்டமிடப்பட்ட இந்த தாக்குதலை ரஷ்யா இழிவாகவே காட்ட முயன்றாலும் ரஷ்ய இராணுவ வலைப்பதிவர்கள் டசன் கணக்கான விமானங்கள் சேதமடைந்துள்ளதை கூறியுள்ளனர். இந்நிலையில் அமெரிக்கா, ரஷ்யா இதற்கு பதிலடி கொடுக்கும் தாக்குதல் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடும் என்றும் அது பல முனைகளில் ஒரு சேர நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. மேலும் ரஷ்யாவின் இலக்கு எது என்பதையும் அமெரிக்க அதிகாரிகள் திட்டவட்டமாக கூற மறுத்துள்ளனர். கடந்த வார இறுதியில் உக்ரைன் ரஷ்ய போர் விமானங்களை தாக்கியது போல் எதிர்வரும் நாட்களில் ரஷ்யா வேறுபட்ட மற்றும் கடுமையான தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்றே நிபுணர்கள் கருதுகின்றனர். இதனிடையே வெள்ளிக்கிழமை உக்ரைனின் கீவ் மீது ரஷ்யா முன்னெடுத்த கடுமையான ட்ரோன் தாக்குதல் இதற்கு ஒரு முன்னோட்டமாகவே பார்க்க வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.